வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சென்னை மற்றும் எண்ணூர் துறைமுகங்களில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். ஜவுளித்துறை வளர்ச்சியில் புதிய உச்சங்களை அடையும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இளையோரை ஒருங்கிணைக்கும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இளம் தலைவர்கள் உரையாடலின் 2வது பதிப்பு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இளைய தலைமுறையினர் நாள்தோறும் 1 மணி நேரம் வாசிப்பு பழக்கத்தை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சென்னை மற்றும் எண்ணூர் துறைமுகங்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மற்றும் எண்ணூர் காமராஜர் துறைமுகங்களில் 235 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார். சென்னை துறைமுகத்தில் கடற்கரை பாதுகாப்பு சுவர் வலுப்படுத்துதல், புதிய தீயணைப்பு பம்ப் ஹவுஸ் மற்றும் துறைமுக மருத்துவமனை நவீனமயமாக்கல் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். துறைமுக செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் தளத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். காமராஜர் துறைமுகத்தில் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான வடக்கு அலைதாங்கி சீரமைப்பு பணியை அமைச்சர் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் ஒரே மாதிரியான துறைமுக நடைமுறைகளை உருவாக்க போர்ட் கிளியரன்ஸ் என்ற இணையதளத்தையும் அவர் அறிமுகப்படுத்தினார். இதன் மூலம் கப்பல் நிறுவனங்கள் ஆன்லைன் மூலமாகவே அனுமதிச் சான்றுகளை பெற முடியும் என்று அவர் கூறினார். சென்னை துறைமுக பள்ளி மாணவர்களின் பாய்மர படகு பயிற்சிக்கு 18 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் அமைச்சர் வழங்கினார். குஜராத் மாநிலம் சோம்நாத்தில் நடைபெற்று வரும் சோம்நாத் பெருமை திருவிழாவில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அழைப்பு விடுத்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நேற்று தொடங்கிய இந்த திருவிழா வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு 1000 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு நடைபெறும் இந்த விழா மீண்டெழும் வலிமையை வருங்கால சந்ததியினருக்கு உணர்த்துவதாக கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயத்தில் உள்ள ஜோதிர்லிங்கம் நமது கலாச்சாரத்தின் அழியாத பாரம்பரியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பலமுறை இந்த ஆலயம் சிதைக்கப்பட்ட போதிலும் அதிலிருந்து மீண்டெழும்போது ஒவ்வொரு முறையும் அந்த ஆலயம் மேலும் வலிமை பெற்றதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை வளர்ச்சியில் புதிய உச்சங்களை அடையும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் குவஹாட்டியில் நேற்று தொடங்கிய அனைத்து மாநில ஜவுளித்துறை அமைச்சர்கள் பங்கேற்ற தேசிய மாநாட்டில் பேசிய அவர், இத்துறையில் மேலும் பல்வேறு முன்னேற்றங்களை அடையும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதாக தெரிவித்தார். சர்வதேச அளவில் முன்னணி நாடாக உருவெடுக்கும் வகையில் ஜவுளித்துறையில் பல்வேறு நடவடிக்கைகள் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஜவுளித்துறையில் மகளிரின் பங்களிப்பை ஊக்குவிக்கவும், போக்குவரத்து மற்றும் சந்தை வாய்ப்புகளை மேம்படுத்தவும் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். நாட்டு மக்களுக்கு சிறந்த போக்குவரத்து வசதியை வழங்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற அனைத்து மாநிலங்களின் போக்குவரத்துத்துறை அமைச்சர்களின் வருடாந்திர கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டு மக்களின் நலன் சார்ந்து போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். வணிகம் செய்வதை எளிமையாக்குதல், சாலை பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். இளையோரை ஒருங்கிணைக்கும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இளம் தலைவர்கள் உரையாடலின் 2வது பதிப்பு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெறவுள்ள தொடக்க விழாவில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பங்கேற்க உள்ளதாக கூறினார். இதன் நிறைவு நாளான வரும் 12ஆம் தேதி தேசிய இளைஞர் தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு இளையோருடன் கலந்துரையாட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து சுமார் 2500க்கும் மேற்பட்ட இளையோர் பங்கேற்க உள்ளனர். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் உள்பட பல்துறை வல்லுநர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். இளைய தலைமுறையினர் நாள்தோறும் 1 மணி நேரம் வாசிப்பு பழக்கத்தை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். 49வது சென்னை புத்தக காட்சியை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், தமிழ் சமூகம் அறிவில் சிறந்ததாக உலகத்தால் மதிக்கப்பட வேண்டும், அதற்காக அறிவு புரட்சி ஏற்பட வேண்டும் என்று கூறினார். அதற்கான முக்கிய கருவி புத்தகம் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமக்கு வழங்கப்பட்ட 4 லட்சம் புத்தகங்களை தமிழகத்தில் உள்ள நூலகங்களுக்கு மட்டுமின்றி இலங்கை உள்ளிட்ட தமிழர்கள் வாழும் நாடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக சிறந்த எழுத்தாளர்களுக்கான விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கினார். தைப்பொங்கலை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டத்தில் பனங்கிழங்கு அறுவடை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நார்ச்சத்து உள்ளிட்ட பல்வேறு சத்துகளுடன் கூடிய பனங்கிழங்கை பொதுமக்களும் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவாம் தைப்பொங்கலை முன்னிட்டு மஞ்சள், கரும்பு அறுவடை நடப்பதைத் தொடர்ந்து வீட்டு வாசலில் பொங்கல் வைக்கும் போது சூரிய பகவானுக்கு படைக்கும் காய்கனிகளோடு கற்பகத் தருவாம் பனைமரத்தை உருவாக்கும் பனை விதையில் உற்பத்தி செய்யப்படும் பனங்கிழங்கும் அவசியம் இடம்பெறும். விருதுநகர் மாவட்டம் மத்துராயிருப்பு, சிறுவில்லிபுத்தூர் அருகே செண்பகத்தோப்பு மற்றும் வம்சாபுரம் பகுதிகளில் தைப்பொங்கலுக்காக பனங்கிழங்கின் அறுவடை தொடங்கியுள்ளது. பொதுவாக பூமிக்கடியில் விளையும் கிழங்கு வகைகள் அனைத்தும் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட ஏற்றது அல்ல என்ற போதிலும் பனங்கிழங்கில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளதால் அதிலிருந்து விதிவிலக்கு பெறுகிறது இந்த கிழங்கு. மேலும் பெண்கள் சாப்பிட உகந்தது என்பது கூடுதல் தகவல். பனங்கிழங்கு என்பது தமிழகத்தில் பாரம்பரிய உணவுப் பொருளாக இருப்பதோடு உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறு தொழிலுக்கும் உதவக்கூடிய ஒரு முக்கிய விவசாய விளைபொருளாகும் என்றால் அது மிகையல்ல. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை அல்லது இரவுக்குள் இலங்கையின் பொட்டுவில் திரிகோணமலை இடையே கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இலங்கை கடல் பகுதியில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஐநா அமைப்பின் பல்வேறு அமைப்புகளில் இருந்து விலகும் அமெரிக்காவின் முடிவு வருத்தம் அளிப்பதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர்கள் மற்றும் வெளிநாட்டினரை விடுவிக்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. தபால் நிலையங்கள் பல்வேறு நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த ஆண்டு 2000 கோடிக்கும் அதிகமான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் பொங்கல் பானை தயாரிக்கும் பணியில் மண்பாண்ட கலைஞர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கும் வகையில் தருமபுரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை மற்றும் அரியலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் பள்ளி மாணவிகளுக்கு தடுப்பூசி செலுத்த சுகாதாரத்துறை திட்டமிட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட பொன்னேரியில் புதிய ரேஷன் கடையை மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை பிராட்வே பாரதி மகளிர் கல்லூரியில் வடசென்னை வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் புதிய கல்வியரங்கம் கட்ட மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பப்பார்கர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் டிலோ பெர்மனை வென்றார். பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, ஆஸ்திரியாவின் நீல் ஒபர்லைனர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை மற்றும் எண்ணூர் துறைமுகங்களில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். ஜவுளித்துறை வளர்ச்சியில் புதிய உச்சங்களை அடையும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இளையோரை ஒருங்கிணைக்கும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இளம் தலைவர்கள் உரையாடலின் 2வது பதிப்பு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இளைய தலைமுறையினர் நாள்தோறும் 1 மணி நேரம் வாசிப்பு பழக்கத்தை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்.
புதுதில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.